அவருக்கு முக்தி கொடுக்க வாதாபியை அகத்திய முனிவர் ஜீரணம் செய்தது போல் தந்தையின் ஆசியுடன் உண்டு பசியாறினார். பிறகு அமராவதி சென்று அமிர்த கலசத்தை பூ கொய்வது போல் லாவகமாக தூக்கினார். இந்திரன் தலைமையில் தேவர்கள் அமிர்த கும்பத்தை மீட்க கருடனுடன் சண்டையிட்டனர். சிறகை கருடன் உதற ஓம் ஸ்ரீ சுபர்ணி மங்களானி பவந்து என்று மகான்கள் ஸ்தோத்திரம் சொன்னார்கள். சிறகடிக்கும் கருடனை கண்டு நாமும் இப்படி தியானித்தால் கிரக தோஷங்கள் விலகும். வஜ்ராயுதத்தை இந்திரன் வீச, வஜ்ராயுதம் நியம நிஷ்டரான ததீசி முனிவரின் முதுகெலும்பு. அதற்கு மரியாதை கொடுக்கும் நிமித்தம் தனது இறக்கைகளில் 2 சிறிய சிறகுகளை தானே உதிர்த்தார். கருடனுக்கு அப்போது சுபர்ணன் என்ற பட்டப்பெயரை அளித்தான் இந்திரன். என் திசையினரையும் வெற்றி கொண்ட சுபர்ணனின் வீரத்தை மகாவிஷ்ணு பாராட்டினார்.